மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த தகுதியானவர் சசிகலாதான் என்று அமைச்சர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். கழக பொதுச் செயலாளராக வருவது மூலம்தான் கழகத்தை திறம்பட அறிவோடும் ஆற்றலோடும், ஏனென்று சொன்னால் மன்மிகு சின்னம்மா அவர்களுக்கு மன்மிகு அம்மா அவர்களோடு 34 ஆண்டு காலம் கழக பணி ஆற்றிய அந்த அனுபவம் இருக்கின்றது. என அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே சிறப்பான முறையிலே கழகத்தை வழிநடத்தி செல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னம்மா அவர்கள் பெரியம்மாவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பெரிய அரணாக தூணாக நின்று 30 ஆண்டு காலம் பெரியம்மாவுடைய பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய அரணாக நின்றவர்கள் சின்னம்மா அவர்கள். சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பேற்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த 1.5 கோடி அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களுடைய கருத்தாக, அவருடைய குரலாக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச்செயலராக பதவி பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். சின்னம்மா அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய இடத்தை நிரப்புவார்கள் என்று நாங்கள்லாம் பெரிய நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். இன்றைக்கு கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய எக்கு கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கொங்கு மண்டலமே இன்றைக்கு சின்னம்மாவின் பக்கம், சின்னம்மாவை நாங்கள்லாம் அம்மாவாக நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று நல்லபடியாக வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை 100% எங்களுக்கெல்லாம் உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே எப்படி அந்த ஆட்சி நிர்வாகம், கட்சி நிர்வாகம் எப்படி செயல்பட்டதோ அதில் ஒரு துளி இம்மி அளவுக்கு கூட குறையாமல் இன்றைக்கு அந்த நிர்வாக திறமையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தகுதி சின்னம்மா அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அம்மாவுடைய இருந்து கட்சி பதவி எல்லாம் ஆட்சி நிர்வாகம் எல்லாம் ஒன்றாவே இருந்து அவங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவித்தவங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா விவரமும் கண்டிப்பாக தெரியும். அதனால் 1.5 கோடி தொண்டன்லேயும் அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பமே அம்மா சின்னம்மா பொறுப்பேற்பதனுடைய எங்களுடைய விருப்பம்.